அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடி செயல் வகை குறள் எண் 1028. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். குடும்பத்தை உயரச் செய்ய வேண்டும் என்று எண்ணி செயலாற்றுவோர்களுக்கு நேரம் காலம் கிடையாது. சோம்பலின் காரணமாகவும் வீண் பெருமையின் காரணமாகவும் அதை கருதி கொண்டிருப்பவர்கள் குடும்ப உயர்வை செய்ய முடியாது. Those who are working for the upliftment of the family will never see the time. Laziness and false prestige are the one which spoils the growth of the family. இதற்கு என்னுடைய துடிப்பா, குடும்ப செயலுக்கு கால நேரம் இல்லை, சோம்பலும் வீண் பெருமையும் குடும்பத்தை கெடுக்கும். குடும்ப செயலுக்கு கால நேரம் இல்லை, சோம்பலும் வீண் பெருமையும் குடும்ப உயர்வை கெடுக்கும். அதாவது நேரங்காலம் பார்த்து செய்யணும் அப்படின்னு ஐயனே சொல்லியிருக்காரு. காலம் மடிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல. குக்கொக்கு கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்துன்னு சொல்லுவார். சரியான இடம் பார்த்து குத்தணும்னு சொல்லுவார். அப்ப அது வரைக்கும் பொறுமையா வச்சு நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லுவார். ஆனா குடும்பம் உயரச் செய்பவன் இந்த மாதிரி நேரங்காலம் பார்த்தெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அவன் எப்பொழுதும் குடும்ப உயர்வுக்காக வேலை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த ஓவர் டைம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓவர் டைம் பார்க்கணும். அவனுக்கென்று இருக்கக்கூடிய கடமைகளை அவன் செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரிய பச்சை அத்தை மாமா எல்லாத்துக்காகவும் சில வேலைகளை அவன் செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப அவன் நேரங்காலம் பார்க்க கூடாது அப்படின்னு ஐயன் சொல்றாருங்க. ஒருவேளை அந்த நேரங்காலம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்குதே, கொஞ்ச நேரம் படுத்துங்களாமே, எதுக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது இதை போய் நான் செய்யறதா என்ன அதென்ன இதென்ன அப்படின்னு வெட்டி கர்வம் வீண் பெருமை வீண் மானம் இதெல்லாம் பார்த்தாலோ அந்த குடும்பம் உருப்படாதுங்க, மேல வர முடியாதுங்க அப்படின்னு ஐயன் சொல்றாரு. மானம்னு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அதுல மானம் எவ்வளவு மயிர் நீத்தால் உயிர் நீக்கும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு ஐயன். அப்படி இருந்து இங்க இந்த மானம்க்கு என்ன பொறுமைன்னா வெட்டி வரட்டு கௌரவம் வீண் பெருமை அப்படிங்கறத எடுத்துக்கணும். நான்லாம் கல்லூரியில் படிக்கும் பொழுது கால நேரமே பார்க்க மாட்டேங்க. படிக்கிறதுக்கும் சரி, தூங்குறதுக்கும் சரி, வெளில போய் சுத்துறதுக்கும் சரி, எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு நான் கட்டணம் கட்டுறதுக்கும் சரி, ராகாலத்துக்கு தான் போய் கட்டுவேன். ஏன்னா அப்பதான் கூட்டம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு செயல் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு அது செய்ய முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, நாளைக்கு பாட்டியம்மை, நாளான்னைக்கு அஷ்டமி அப்படின்னு விட முடியுமா? நாங்க அந்த கண்ணை மாற்றி அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது, கருவழி மாற்றி அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த ரெசிபியன்களை யாருக்கு கருவழி பொறுத்துறோமோ அவங்களுக்குன்னு ஒரு பட்டியல் தயாராகி வச்சிருப்போம். அந்த பட்டியல் எழுதும் பொழுதே அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முதல் நிபந்தனை என்னன்னா, கண்டிஷன் என்னன்னா, இந்த கருவழி தானமா எங்களுக்கு எப்ப வேணா கிடைக்கலாம், கிடைச்சதுன்னா உங்களை கூப்பிடுவோம், உடனே நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும். இல்லைங்க அன்னைக்கு எனக்கு பாட்டியம்மை அல்ல அன்னைக்கு அஷ்டமி நவமி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்திலேயே மிக மோசமான நாள் எது தெரியுங்களா? அன்னைக்கு பாட்டியமாவும் இருக்கணும், செவ்வாய்க்கிழமையாவும் இருக்கணும், அஷ்டமியாவும் இருக்கணும், அது ஆடி மாசத்துலயும் வரணும். இப்படி வந்துதான் அதான் மோசமான நாள்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி வந்த நாள்ல நான் அதிகப்படியான அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமா பண்ணிருக்கிறேன். நல்லோர்க்கு இல்லை நாளும் பொழுதும் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு. அந்த மாதிரி எந்த ஒரு வேலையை குடும்பத்திற்கு செய்வதாக இருந்தாலும், பணம் சம்பாதிப்பதாக இருந்தாலும், ஒரு அவசரத்தில் ஒரு உதவி செய்வதாக இருந்தாலும் அதற்காக நாளும் கிழமையும் நட்சத்திரம் பொழுதும் பார்த்து கொண்டிருக்க கூடாது. உடனடியாக இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யணும். ஒருவேளை அப்படி பார்த்துக்கிட்டு சோம்பல் படுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா வீண் பெருமையா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் ஒரு கண் மருத்துவர், நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலும் அங்க குடும்ப பெருமை உயராது, குடும்பம் உயராது. பல நேரங்கள் நான் மார்க்கெட்டுக்கு தனியாக போய் காய்கறி வாங்கியிருப்பேன். அந்த மாதிரிலாம் வாங்கும் பொழுது என்னை யாராவது பார்ப்பாங்க, இல்லைங்க டாக்டர் நீங்க காய்கறி எல்லாம் வாங்க வரீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நான் குழம்புன்னா வந்த மாதிரி அல்லது திருட வந்த மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. யார் வேணா கடைக்கு போகலாம், காய்கறி வாங்கலாம், இருக்கிற காசு கொடுத்துட்டு அந்த காய்கறி வாங்க போறான். அது டாக்டரா இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, அது பண்ணலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி பண்ணாதான் வீட்டம்மா கொஞ்சம் அனுசரணையா இருப்பாங்க. அதனால அங்க குடும்பம் உயரும். அதுதான் ஐயன் இங்க சொல்றாரு. இந்த வீண் பெருமை வெட்டி ஜம்பம் வரட்டு கம்பம் எல்லாம் உடைச்சிட்டு சும்மா காலை நீட்டி படுத்துக்கிட்டு என்னால இப்ப முடியாதுங்கிற சோம்பலா பொழுதுபோக்காம ஒழுங்கா உன் குடும்பத்துக்கு வேலை செய், நீ படி, உன் குடும்பத்தை படிக்க வை, நீ சம்பாதி, உன் குடும்பத்தை சம்பாதிக்க வை.
நீ புகழடை, உன் குடும்பத்தை புகழடையவை. அப்படின்னா உன் குடும்பம் தலை தோங்கும். நீ எந்த கால நேரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அற்புதமான குரல். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடியும் மானமும் கருத கெடும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், சேலம் கள்ளக்குறிச்சி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.